ஹாய்மா, தவளை வடைன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து தேவையானது இது பாருங்கள். ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்தோன்னா இதில் வந்து 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு பிடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே இதையும் அதுலேயே போட்டு அப்படியே நொய்யாக இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்களா, மிக்சியில் போட்டு அழகாக ரெண்டுத்தையும் சேர்த்து முதல்ல துவரம்பருப்பு பவுடர் பண்ணிட்டு அதுலேயே அந்த அரிசியும் போட்டு நல்லா நொய் மாதிரி, நல்லா ரவை மாதிரி அரைச்சிடணும், ரவை மாதிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டவ் மேலே வந்து தண்ணி வச்சுட்டு எவ்வளவு, ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஓகேவா? ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர், 1.25 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுடணும். போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து அதில் போட்டு நம்ம கட்டையில் வந்து கிண்டணும். கிண்டிட்டு அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடணும். ஓகேவா? ஹாய்மா, பார்த்தீங்களா? இது பாருங்கள், அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக வந்து இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சரியா? மாவு வந்து கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? இது அதுக்கப்புறமா நம்ம ஃபேன் கீழே ஆற வச்சு நம்ம கை எந்த அளவுக்கு வந்து தாங்குமோ சூடு, அதில் பால்ஸ் மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு, அது தோசை கடாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டவ் மேலே வச்சு 7 போட்டு எண்ணெய் விட்டு சுட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரம் பண்ணணும். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த மாதிரி கிண்டணும். சரியா? அழகாக அந்த பால் மாதிரி பண்ணிடணும். பால் மாதிரி பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், ரொம்ப மெலிசாலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்களா, தோசை கடாயில் இந்த மாதிரி வச்சு தோசை கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதை அப்படியே சுட்டு எடுக்கணும். அந்த தோசை கடாய் அங்கே மேலே போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்களாடா, இதை பாருங்கள், திருப்பினோன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக ஆகும். அப்படியே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ரெட்டானதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு திருப்பியும் அதே மாதிரி இதையும் வந்து பண்ணணும். ஓகேவா? இது பேர் தவளை வடைன்னு சொல்லுவாங்க. ஒன்றா வந்து திருப்பி போடணும். இதுக்கு திருப்பியும் வந்து நம்ம எண்ணெய் விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட்டாகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதை திருப்பிட்டேன். எல்லாத்தையும் திருப்பிடுங்க. நல்லா ரெட்டானதுக்கப்புறம் திருப்பிக்கணும். சரியா? சும்மா எல்லாம் திருப்பக்கூடாது. நல்லா ரெட்டானால் தான் நல்லா டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். நல்லா நம்ம பிளாக்காக வேணும்னா இன்னும் கூட ரெட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்மில் வச்சுக்கோங்க. தீயை வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சோம். இந்த மாதிரி எண்ணெயை விடணும். நீங்கள் அந்த பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், மூடி வச்சுட்டு அந்த இதுவை வந்து தோசை கல்லில் வந்து அப்பப்போ கொஞ்சமாக, ஏன்னா எல்லா பக்கமும் நல்லா ரெடி போடுறதுக்கு அது மாதிரி திருப்பிக்கணும் நம்ம. ஓகேவா? கொஞ்சமாக வச்சுட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஹாய்மா, அதை பாருங்கடா, அழகாக சுட்டுட்டேன். பார்த்தீங்களா, நல்லா ரெட்டிஷாக. இது பாருங்கள், 2 பக்கமும் அந்த மாதிரி. இது பாருங்கள், 2 பக்கமும் இந்த பக்கம் பாருங்கள், அந்த மாதிரி 2 பக்கமும் சுட்டு இது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து சுட்டு நம்ம எடுத்தோன்னா அது பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பத்தை, உப்பு, மிளகாத்தூள், வெங்காயம் போட்டு இதை காரம் இடிச்சிட்டேன். ஓகேவா? இதை சாப்பிட்டு பாருங்கள், தொட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரோட்டா என்னங்க பரோட்டா, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டீங்க, வெஜிடேரியனில் இருக்கிற ஐட்டம்ஸ் சாப்பிட்டீங்கன்னா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.